ஹாய் எல்லாருக்கும் அட்வான்ஸ் திவாலி விஷஸ். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹல்வா. ஸோ இந்த ரெசிபிக்கு நான் 1.5 கப்ஸ் சுகர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப் வாட்டர் போட்டு நல்லா வந்து சுகர் பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சாஃப்ட் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். அதே சமயம் 1 கப் கார்ன்ஃப்ளோர், அதில் வந்து 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதே சமயம் அதில் வந்து நீங்கள் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எல்லோ, க்ரீன் இல்லை ப்ளைன் கலர் இல்லாமலேயும் நீங்கள் பண்ணலாம். கார்ன்ஃப்ளோரில் நல்லா தண்ணி விட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஃபுட் கலரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதே சமயம் சுகர் பாகையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் மீடியம் ஹை ஹீட்டில் கலந்து விட்டுட்டே வாங்க. ஸோ இதே டைமில் ஒரு டீப்பான ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு, கிளாஸ் பவுல் ஆர் ஸ்டீல் பவுல் எதுவாச்சும் இருக்கட்டும், அதில் ஒரு நல்ல கீ இல்லைன்னா வெண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளோர் மிக்சரை சுகர் பாகில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க, அடிப்பிடிக்காமல். ஸோ தட்ஸ் மீடியம் ஹை ஹீட்டில் வச்சு நல்லா கை விடாமல் கலந்துகிட்டே வரணும். நான் இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹல்வாக்கு எடுத்திருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வந்து வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், காஞ்ச திராட்சை, கிரான்பெர்ரி, டூட்டி ஃப்ரூட்டி மிக்சர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் மெதுவாக ஒரு ஸ்பூனாக வந்து கீ ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ தட் ஹல்வா வந்து நல்லா க்ளாஸியாக அந்த டெக்ஸ்சர் மாறாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் அட் அ டைம் ஆட் பண்ணிகிட்டே வாங்க, மொத்தமாக ஒரே வாட்டி போடாமல். ஸோ எனக்கு மொத்தமாகவே ஒரு 5-6 ஸ்பூன் ஃபுல் ஆஃப் நெய் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான், அது ஆப்ஷனல். கண்டிப்பாக இந்த ஹல்வா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் கை சுளுக்கு பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப்க்கு இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு நீங்கள் கிண்டி விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி கம்மியாக தான் இருந்துச்சு, நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தால் ஆட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. நெய் வந்து ஃபுல்லாக அந்த ஹல்வாக்குள்ளே கலந்து விடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஹல்வா ரெசிபி தாங்க. அந்த நெய்யெல்லாம் வந்து மேலே ஒட்டி பிடிக்காமல் வர வரைக்கும் அந்த பதம், ஹல்வா பதம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த டைமில் நெய்யெல்லாம் ஆட் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த ஹல்வாக்கு ஏலக்காய் பவுடர் மட்டும் இல்லாமல் ஏலக்காய் எசன்ஸ், கார்டமம் எசன்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் எல்லாம் ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே எசன்ஸ் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்மளுக்கு கேரளாவில் கிடைக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹல்வா மாதிரி இருந்துச்சு ஃப்ளேவரு. கண்டிப்பாக கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல, ஏலக்காய் பவுடர் மட்டும் போதும். ஸோ எசன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க அந்த ட்ரை ஃப்ரூட் மிக்சரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் மொத்தமாக ஆட் பண்ணலை, ஒரு 1/2 கப் நட்ஸ் மிக்சர் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன், அந்த டூட்டி ஃப்ரூட்டியோடு சேர்த்து. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. ஸோ தட் எல்லாம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹல்வாவில் கலக்கணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல். ஒருவேளை உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் ப்ளைனாகவே பண்ணலாம். அது வந்து கராச்சி ஹல்வா இல்லை பாம்பே ஹல்வான்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அதுவும் நல்லா தான் இருக்கும் ப்ளைனாக. பட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்னால தீபாவளிக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். வேணும்னா நீங்கள் half ஆஃப் த ரெசிபி இல்லை 1/4 ஆஃப் த ரெசிபி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல். ஸ்லோ ஹீட்டில், மீடியம் ஹீட் இல்லைனா ஸ்லோ ஹீட், உங்களுடைய ஸ்டவ் அந்த கெப்பாசிட்டி பொறுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதுக்கு வந்து நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். முடிஞ்ச நான்ஸ்டிக் கடாயில் யூஸ் பண்ணுங்க, ஸோ தட் அடி பிடிக்காமல் வரும். ஸோ இந்த வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கார்டமம் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக நெய்யெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு, ஸோ இப்போ பாருங்கள் ஷைனியாகவும் க்ளோஸியாகவும் வந்திருக்கு. அதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரேயில் ஹல்வாவை கொட்டிட்டு ஒரு நல்லா செட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 hour கழித்து நீங்கள் ஸ்லைசஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக தீபாவளிக்கு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.